ஆண்டவர் பேசுகிறார் பேதுருவோடு. யோவான் சுவிசேஷத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாக பேதுருவனுடைய ஒரு புது வாழ்க்கை தொடங்கி இருக்கும்போது பேதுருவனிடத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறார். பேதுருவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுதே பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்குகிறது என்றால், ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இருந்தால் அவன் வெளியில் இருக்கிற எல்லாரை விட பரிதபிக்கப்பட்டவன். அந்த பரிதாபமான நிலைமை அவனுக்கு ஏன் வருதுன்னா, அவன் இம்மைக்காகத்தான் ஆண்டவரிடத்திலே வருகிறான். இம்மைக்கான காரியங்கள் கிடைக்காத போது அவன் சோர்ந்து போகிறான், அவன் பின்வாங்கி போகிறான், அவன் இடறி போகிறான். அவன் நினச்சான் இம்மைக்கான ஆசீர்வாதத்தை எல்லாம் தருவாங்கன்னு சொன்னது, ஆனால் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. இன்றைக்கி சுவிசேஷம் சொல்கிறோங்கிற பேர்லேயே நிறைய பேர் குழியில் தள்ளி விடுறாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் அழகாக தான் பேதுருவை கூப்பிட்டார். என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்றுவேன். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, இப்போ உன் இஷ்டத்துக்கு நீனே கட்டுற துணியை, நீனே பெல்ட்டு போட்டுக்கிற, நீனே நடக்கிற, நீனே போகிற ஒரு காலம் வரும். உன்னுடைய அறையை யாரோ வேறொருவன் கட்டுவான். உன்னை சித்தமில்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. உன் மேலே நீ முதிர் வயதாக இருக்கும்போது உன் கையை நீட்டுவ, உனக்கு வேறொருத்தன் அறையை கட்டி விடுவான். உனக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடக்கும். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்களா, இப்போவே ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த யோவானில் இந்த பேதுரு தான் இயேசுநாதருடைய கடைசி பந்தியில் நானும் உம்மை பின்பற்றி இப்பொழுதே உம்மோடு நான் வருகிறேன் என்று சொன்னார். உடனே இயேசு என்ன சொன்னார், இப்பொழுது நீ என் கூட வரக்கூடாது, நீ இப்போ வரக்கூடாது, உனக்கு நிறைய வேலை இங்கே இருக்குது, உனக்கு நிறைய வேலை இங்கே இருக்கிறதுனால இப்போ நீ என் பின்னாடி வரக்கூடாது. அன்னைக்கு பேதுருக்கு இது புரிஞ்சிருக்காது. பேதுரு எப்படின்னா, எதையுமே எடுத்த உடனே செஞ்சிடணும். கடலில் இயேசுநாதர் நடந்தால் அவர் உடனே எங்கே நடக்கணும்? ஆமாம், சிலருக்கு அப்படித்தான். ஏதாவது பார்த்தா அதே மாதிரி அவங்களும் செஞ்சிடணும். அவசரப்பட்டு கடலில் இறங்கினாரா, திடீர்னு என்ன வந்துச்சு? அலை வந்துச்சு. அலையை பார்த்தாரா, ஐயோ சாகுறேனே, ஐயோ ஐயோ என்று கத்துகிறார். ஆண்டவர் உடனே அற்ப விசுவாசியா இராதேன்னு சொல்லி என்ன தூக்கி விடுறாரு, கையை தூக்கி விடுறாரு. அதே போல இயேசு சிலுவையில் மரிக்க போறேங்கிறத மறைமுகமாக பேசுறாரு. நான் பிதாவினிடத்தில் போறேன், பிதாவினிடத்தில் போக வேண்டுமானால் இயேசுநாதர் மரிக்க வேண்டும். உடனே இவனும் என்ன சொல்றாரு, நானும் வாரேன். இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா எங்கேயாவது கிளம்பிட்டா பின்னாடியே சொல்லும், நானும் வாரேன். எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அதுபோல தான் பேதுருவும் அப்படியே சொன்னார். ஆனால் இப்பொழுது பேதுருக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. உனக்கு ஒரு கடினமான காலம் உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் ஒரு ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போவதை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். மிக பயங்கரமான யுத்தங்களை மேற்கொள்வான், மிக பயங்கரமான கொடிய காரியங்களை ஏற்கொள்வான். அப்படி அவன் நம்ம மீது அக்கினி ஆஸ்திரங்களை எய்யும்போது தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்று கேட்கிறீர்களா? யாராவது கேட்குறீங்களா? ஏன் கடவுள் ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு? அவனை ஜெயிச்சா தான் பரலோகம் போக முடியும். புரிஞ்சா? அவனை ஜெயிக்காமல் எங்கே போக முடியாது? 10வது பாஸ் ஆகாமல் டிஎன்பிஎஸ்சி போக முடியாது. 10வது பாஸ் ஆகிட்டா போயிடலாமா? 17 2000 பேருக்கு போஸ்டிங் போடுவோம், ஒரு 7000 பேருக்கு போஸ்டிங் போடுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், சாத்தானோடு யுத்தத்தில் நீங்கள் ஜெயித்தால் தான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? வாலிபத்தில் மாம்சத்தை காட்டுவான், கண்களின் நிச்சயை காட்டுவான், மாம்சத்து ஜீவனத்தின் பெருமையை காட்டுவான், நீ எவ்வளோ பெரிய ஆளும்பா. அதை ஜெயிக்கணும். கடைசி மரண தருவாய் வரும்போதும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க அனுமதி கொடுப்பார்.
நாம் வளர்ந்திருக்கிறோம் அல்லவா, நம் ராஜ்யத்துக்கு போக வேண்டும் அல்லவா, நம்மை புடமிட வேண்டும் அல்லவா, நம்மை அக்கினியிலே போட்டு நம்மை சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லவா. இதை நீங்கள் எல்லாரும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயம் லெகுவாக இருக்கும்னா மெதுவாக ஓடினா போதும், கடினமாக இருக்கும்னா அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போவே போட்டு வச்சுட்டாரு, நீ என்கிட்ட வரணும்னா உனக்கு இஷ்டமில்லாத ஒரு ஜெயிலில் உன்னை கொண்டு போய் போட்டு உனக்கு இஷ்டமில்லாதபடி கட்டி உன்னை இஷ்டமில்லாதபடி அடிச்சு உன்னை இஷ்டமில்லாதபடி நடத்துகிற ஒரு காலம் வரும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஆயத்தமாய்க்கிறோம். இது எப்போ சொல்கிறாரு? அவருடைய புது சிருஷ்டியினுடைய அனுபவத்தின் முதல் நிலையில் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பவுல் ரட்சிக்கப்பட்டு விட்டார். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கா. கேட்க நல்லா இருக்குல்ல? ராஜாவுக்கு முன்னாடி போறான், எல்லாருக்கும் முன்னாடி எனக்காக நின்று பேச போறான், எல்லாருக்கும் முன்னாடி எனக்காக அனுப்பான். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பவுல் எவ்வளோ பாடுபட்டார்? இக்கோனியான ஒரு பட்டணத்தில் அடித்து மூச்சு பேச்சு இல்லாமல் தூக்கி பேப்பரை மாதிரி போட்டாங்க. எப்படி இருக்கும்? எதிராளி அடித்தானா உயிர் போகிற மாதிரி அடிப்பானா, தப்பிச்சு பொழைக்கிற மாதிரி அடிப்பானா? உயிர் போகிற மாதிரி அடித்து தூக்கி வீசிட்டான். அவன் உயிர் போயிருச்சு. எப்படி எந்திரிச்சார் தெரியுமா? கர்த்தர் குறித்த காலம் இருந்ததுனால பவுலோட உயிரை யாரும் எடுக்க முடியல. இவங்க அடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே போய் நின்று பவுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? பயணம் லெகுவாக இருக்காது, மிக கடினமாகத்தான் இருக்கும். ராஜ்யத்துக்குள் அவ்வளவு லெகுவாக போக முடியாது, மிக கடினமான பாதையில் தான் போக வேண்டும். நாம் எவ்வளவாய் ஆண்டவருக்காக துன்பப்பட வேண்டுமோ அவ்வளவு துன்பப்பட வேண்டும். நாம் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும், நாம் பாடுகளை சகிக்க வேண்டும். அந்த ராஜ்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? பலவன் போராடணுமா அந்த ராஜ்யத்துக்காக. ஏன்னா நம்ம அந்த ராஜ்யம் நமக்கு எவ்வளோ பெரிய மகிமை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகமே இவ்வளோ மகிமையாக இருக்குன்னு, அது அங்கே போனால் தான் தெரியும். அப்படியே நான் எப்படி பார்க்குறேன், டிராக்டரை கொண்டு போய் மண்ணு கொட்டுற மாதிரி இந்த உலகத்தோட மகிமையை ஃபுல்லாக பரலோகத்தில் கொட்ட போகிறாங்க. டிராக்டரை கொண்டு போய் மண்ணு கொட்டுற மாதிரி நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். ராஜாக்கள் இங்கே இருக்க மாட்டாங்க, பரலோகத்தில் தான் ராஜாக்கள் இருப்பாங்க. அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரமும் ஒருத்தட்ட வரப்போகுது. அவ்வளோ பெரிய மகிமையை நமக்கு வச்சிருக்காரு. அப்போ எப்படி சும்மா விடுவான் பிசாசு? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா? அதனால தான் எண்டு நேரத்தில் நிறைய பேர் சோர்ந்து போகிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளவு தூரம் ஓடிட்டோம், பக்கத்தில் போய் கிரீடத்தை பெற போகிற நம்ம சோர்ந்து போகலாமா? பக்கத்தில் போய். அதனால தான் நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் வெற்றி ஆகணும்னா உங்கள் பக்கத்தில் விசுவாசத்தை கூட்டுறவன் இருக்கணும். அந்நிய ஜாதிக்காரன் இருக்கக்கூடாது. அவன் மருந்தை பற்றி பெருசாக பேசுவான், ஆனால் தேவ பிள்ளை இயேசுவை பற்றி பெருசாக பேசுவான். இங்கே தான் நீங்கள் தோற்று போவீங்க. கவனமாக இருக்கணும். உங்களை ஆண்டவருக்குள்ளே இணைக்கிற ஒருவர் கூட இருக்கணும். உங்களை விசுவாசத்தை தொடக்கிற நண்பர்கள் இருக்கணும். ஏன்னா இந்த பாடுகள் மத்தியில் முறுமுறுக்கிற சூழ்நிலை வரும். யோபு ஏன் கிரேட்டுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் போன பிறகு மனைவிக்கு சூப்பராக ஆவிக்குரிய காரியம் தெரியுது. கடவுளை திட்டுனா செத்துடலாம். இவ்வளோ பெரிய வெளிப்பாடு பைபிளில் வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா சூப்பர் வெளிப்பாடு. ஏன் போட்டுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்க? என்ன போட்டு இவ்வளோ கொடூரமான வலி உனக்கு தேவையா? உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, இப்படி ஆயிட்ட, பல்லில் சதை கூட இல்லையே, இது என்னத்துக்கு இந்த கடவுள்? திட்டினா இன்னைக்கு நைட்டு நீ செத்துடலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த அம்மா சொன்னதை ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெருசாக தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எபிரேய மொழி வியாக்கியானர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ வலியை தாங்க முடியாமல் அந்த அம்மா அழுவாளாம். என் புருஷனோட நிலைமை என்னால் பார்க்க முடியும். ஏன்னா அப்படி ராஜா மாதிரி சேரில் உட்கார்ந்தவர், அவரோட காலை கழுவி விடுவாங்களாம் நெய்யில். அப்படி படுத்து கிடக்கிறத பார்த்தா அந்த அம்மாவால் சொல்லுங்கள் பார்க்க முடியல. என் வீட்டுக்காரனை இப்படி பார்க்க முடியல. ராஜா மாதிரி இருந்தான், மகிமையாக இருந்தான், ரொம்ப பெரிய செல்வந்தனாக இருந்தான், இப்படி கிடக்கானே.
அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, முடியலப்பா, நீ பேசாமல் திட்டிட்டு செத்துப்போ. ஆனால் அந்த மனுஷனை பாருங்களேன், ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் ஆண்டவரை துரோகம் பண்ணல. அவனுக்கு தெரியும், அவருக்குள்ள விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. சொல்றாரு, அவன் வாயினால ஒரு பாவமும் செய்யலை. நீங்கள் எல்லாரும் என்னடா பேசுறீங்கன்னு கேட்குறாரு. சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பேசுறீங்க? அப்போ நீங்கள் கேட்கலாம், யோபு இடையில ஆண்டவர் அங்கே போனார், இங்கே போனார், பின்னாடி இருக்கார், முன்னாடி இருக்காருலாம் பேசினார் அப்படின்னு. ஒருத்தன் எவ்வளோ பிரச்சனையிலேருந்து பேசுகிறான்னு பார்க்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தன் எவ்வளோ வேதனையிலேருந்து பேசுகிறான்னு பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் திராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த பிசாசு என் மகனை போட்டு இப்படி பாடுபடுத்துகிறானே, அவன் ஜெயிக்கணுமே, இப்படி கேட்குறானே, நான் அனுமதி கொடுப்பேன்ல. ஏன்னா அவன் என்ன அனுமதி கொடுத்தாலும் என்னை மறக்க மாட்டான்ல. உங்களை பற்றி பரலோகத்தில் போய் இந்த மகளுக்காக நான் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால், உடம்பில் இருக்கிற உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது, மற்ற எல்லா வேதனையும் கொடுப்பேன்னா நீங்கள் எப்படி? நமக்காவது இப்போ யோபு புத்தகம்னு ஒன்று இருக்குது, ஏன்னா அவனுக்கு அதுவும் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் இதை தெளிவாக பேசிட்டார். சிலுவை சுமக்காமல் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொந்த இச்சைகளையும் சொந்த இஷ்டங்களையும் செஞ்சுட்டு கடைசியில் போய் முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தேவ சித்தம் செஞ்சு நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நம்ம ஓட்டத்தில் பாவங்களையும் பாரம் இருந்தாலும் ஓட முடியாது, பாவம் இருந்தாலும் ஓட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே கூடாது. இருந்தால் ஸ்தோத்திரம், இல்லாட்டா கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அப்படித்தான் அந்த அன்புமணி ஒரு தடவை சொன்னார், நம்ம சீட்டு தந்தால் நல்லது, தராட்டா ரொம்ப நல்லதுன்னு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், இந்த ஆளே இப்படி பேசுகிறான், ஜெயிச்சா நல்லது, ஜெயிக்காட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல. அப்போ நம்ம எவ்வளோ பேசணும்? கர்த்தர் தந்தா ஸ்தோத்திரம், ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தராட்டா அது நல்லது, ஆனால் கண்டிப்பாக பரலோகம் தருவார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டில். வேறு என்ன வாக்குத்தத்தம் வேணும்? வேறு என்னங்க வேணும்? நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்காரு. அதனால் சிலர் அங்கே போகிறாங்க, சிலர் இப்படி இருக்காங்க, சிலர் அமர்க்கலமாக வாழ்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு வருத்தம் வராது. நான் விரும்பினதே இல்லை பிரியமானவர்களே. நான் விரும்பினதை அவர் எனக்கு செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டார். அவருடைய சரீரத்தை கிழித்து நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்குள்ளே போகிறத ஸ்லாக்கியம் போதாதா? அதுக்குள்ளே போனால் பத்தாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில் புதிய ஏற்பாட்டு சபை பரலோகத்தில் இருக்குமா, பூலோகத்துக்கு வர முடியுமா? இயேசுநாதருக்குரிய சரீரத்தை நமக்கு கொடுத்து அவருக்கு ஒப்பான மேனியை, அற்பமான சரீரத்தை அற்புதமான சரீரமாக மாற்றுவார்னு பிலிப்பியர் 3 கடைசியில் அவர் சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட மேன்மை நமக்கு இருக்கும்? பரலோகத்தில் இருக்கலாம், பூலோகத்தில் ஆட்சியில் இருக்கலாம். ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறாருன்னா இந்த பாடுகளை ஏன் நம்ம படக்கூடாது? இந்த உபத்திரவங்களை நம்ம ஏன் சவாலாக எண்ணக்கூடாது? இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் விசுவாசத்திலிருந்து உங்களை குலைக்கக்கூடாது. சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்திலிருந்து குலைக்கக்கூடாது. வியாதிகள் விசுவாசத்திலிருந்து குலைக்கக்கூடாது. ரிச்சர்ட் உம்ரன் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் நாட்டில் நம் கண்களுக்கு முன்பாக 1900களில் வாழ்ந்தவர் தான். அவரை போட்டு ஜெயிலில் கொடுமைப்படுத்துவாங்களாம். இந்த மலத்தை எல்லாம் திங்க கொடுப்பாங்களாம். நான் நெகத்தை பிடுங்குவாங்களாம். இவ்வளோண்டு அறைக்குள்ளே கொண்டு போய் போட்டு அவரை கொடுமைப்படுத்துவாங்களாம். எல்லா கொடுமையும் தாங்கி அதுக்குள்ளே கிடக்கிறார். அவர் ஏன் ஜெயிலில் போட்டாங்கன்னா விசுவாசிங்க தான் காட்டி கொடுத்தாங்க, இவர் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார் அப்படின்னு. அது நிமித்தம் தான் அவரை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. கடைசியில் இவரையும் கொடுமைப்படுத்தினாங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. இந்த தலைமுறையில் ஒரு பயங்கரமான கொடுமை. அவருடைய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சிருவீங்க. அவ்வளோ வலி. என்னென்னலாம் உலகத்தில் இருக்குமோ அன்னன்ன கொடுமையெல்லாம் படுத்தினாங்க. சாக்கு கொடுத்து பார்க்குறான், கரண்ட் சாக்கு, என்னென்னலாம் உலகத்தில் பண்ண முடியுமோ எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுக்குமே மசியாத உடனே அவரோட பையனை கொண்டுட்டு போய் கண்ணு முன்னாடி கொல்ல போகிறாங்க. நினச்சி பாருங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? சொந்த பையனை கொல்ல போகிறாங்க. தேவனை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். உடஞ்சி போயிட்டார், நொறுங்கி போயிட்டார். எப்படி இதை பார்க்குறது? தாங்க முடியல. என் பிள்ளை இப்போ கொல்ல போகிறாங்களே,
நான் எப்படி இதை தாங்குவேன்? தாங்க முடியாதுல்ல. அந்த பையன் அவங்க அப்பா கூப்பிட்டானா, நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவருக்காக மறிக்கிறது பாக்கியம்னு, மறிச்சா பரலவும் போகலான்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் நீங்கள் அழுகிறீங்க? நான் சந்தோஷமாக போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க. அப்போ தான் ஒரு தைரியம் வருது. அல்லேலூயா. அப்போ தான் ஒரு வெளிச்சம் வருது. இந்த வார்த்தைகள் பொய் அல்ல, இந்த எழுத்துக்கள் பொய் அல்ல, இந்த சத்தியம் பொய் அல்ல. நமக்காக நிச்சயமாகவே ராஜ்யம் காத்திருக்கிறது, நமக்காகவே மகுடங்கள் காத்திருக்கிறது, நமக்காக கிரீடங்கள் காத்திருக்கிறது. பேதுருவை எப்பொழுதே தயார்படுத்தி விட்டார் தலைகீழான சிலுவைக்கு. இதை கேட்ட பொழுது பேதுரு பயப்படவில்லை, இதை பாக்கியமாகத்தான் எண்ணினார். என்ன ஃப்ரெண்டுக்கு என்ன, ஃப்ரெண்டுக்கு என்ன, அந்த ரெண்டு பேருமே ஒட்டியே தான் இருப்பாங்க, ஆனால் அப்பப்போ சண்டை போட்டுக்கிடுவாங்க. யார் அது? யோவானும் பேதுருவும் ஒன்றா தான் தெரிவாங்க, ஆனால் சண்டை ரொம்ப நடக்கும். அந்த போட்டியில் ரெண்டு பேருக்குமே போட்டி இருந்தனால இப்பயும் ஒரு போட்டி வருது. என்ன போட்டினா, சரி என்னையும் இப்படி சாவடிக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு மரணம் வரப்போகுது, ஆனால் அந்த யோவானுக்கு அன்னைக்கே தெரிஞ்சுக்கிறோம், நான் இப்படி தான் சாவ போகிறேன். யோவான் எப்படி பாருங்கள், 19ஆம் வசனத்தை பாருங்கள். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவருக்கு பாருங்கள், அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான வார்த்தை இருக்குது. இந்த நேரத்தில் ஏன் என்னை பின்பற்றி வா? ஏற்கனவே தான் 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், அவன் தான் பின்பற்றி வந்தானே, ஒரு நாள் கூட அவரை விட்டு போகலையே, 3.5 வருஷம் கூட இருந்தானே, பின்னையே இப்ப சொன்னாரு, பின்னையே மறுபடியும் இந்த வார்த்தை, பின்னையே மறுபடியும் இந்த சத்தம். அந்த நேரத்தில் நீ பின்வாங்கிறாத, அந்த நேரத்தில் நீ மறுதளிச்சிடாத, அந்த நேரத்தில் நீ அந்த மகிமை இழந்துடாத. இந்த ஒரு வார்த்தை போதும், பரலோகத்துக்கு போயிடும். எங்கே போடுறாரு பாருங்க, எப்படி பாருங்க. அதனால தான் விசுவாசிகளுக்கு சொல்றது, ஒவ்வொரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சபையில் சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா நீங்கள் ஷார்ப்பாக கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் கூட இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு நிலைகுலைவான ஒரு பிரச்சனைகள், பெட்ரோலோ கேஸோ, இது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதோ இருள் பூமியை மூடும். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் யுத்தத்தில் 1800 பேரை கொண்டிருக்காங்க இஸ்ரேலர்கள். லெபனானை ஒரு நாட்டில் 1900 பேர் மரித்து கிடக்கிறாங்க. யுத்தத்தை அவங்க நிறுத்தலை. என்ன நடக்கும்னு தெரியல. நினச்சி பாருங்க, ஒரு ஆள் செத்து போனால் நம்ம தாங்க முடியாது. ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பூமியை சுற்றி இன்னும் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா மட்டும் பகிரங்கமாக எழும்பிருச்சுன்னா ஆண்டவர் வர்றதுனுடைய நேரம் ரொம்ப பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி இந்த செய்திகள்லாம் நம்மளை சுற்றி போகும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு உணர்வாக இருக்கணும். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுகிறது, சபையில் ஒரு ஆள் பலவீனப்பட்டால் அவருடைய விசுவாசத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்தி பரலோகம் அனுப்பலாம். ஆனால் இயேசு வரும்போது நம்ம எல்லாருக்கும் அதே அளவுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாம் வருகையிலே போக முடியும். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ விழிப்பாக இருக்கணும். ஆமாம், சர்ச்சுக்கு வந்தவங்க தான் 50 புத்தி இல்லாத கன்னிகைகள், 50% பேர் அவுட் ஆகுறாங்க. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதனால தான் இயேசுநாதர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உனக்கு இன்னொருத்தன் இடுப்பில் அறையை கட்டி விடும்போது, நீ முதிர் வயதில் பலவீனப்படும் போது, நீ ஒரு கடினமான மரணத்தில் நிற்கும்போது, என்னை விட்டுறாத, என்னை பின்பற்றி வா. இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்கிறார், தனிமையான நேரங்கள், கடினமான நேரங்கள், கண்ணீரான நேரங்கள் நான் அடிக்கடி சிந்தித்து பார்க்கிறது உண்டு. நம்முடைய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட பயணத்தில் போக வேண்டியது இருக்கும்? நம்ம எல்லாம் பலவீனர்கள் தானே பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்ம டிபெண்டாக தானே இருக்கிறோம் ஒருத்தர். நம்ம எப்படி பயணம் செய்யணும்? ஏன் நான் அப்படி சிந்திப்பேன்னா, நம்ம ஓட்டம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமான, நம்முடைய முன்குறித்தல் மிக முக்கியமான, நமக்கு தேவன் வச்சிருக்கிற ராஜ்யம் மிக முக்கியமான. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்கணும்.